ஆராயின் கப்பிய பசி ஒரு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு இருக்காங்க. வீட்டிற்கு வந்த விருந்தினர் இப்படித்தான் வரவேற்கணும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அப்படி அழகான வரவேற்பு கொடுத்த குறிஞ்சி நில குலமகள் என்னை வணங்கி வரவேற்ற காரணத்தினாலே உங்களுக்கு முதலில் வாழ்த்து கூற வேண்டியது என் கடமை. முதலில் வாழ்த்துக்களை கூறிவிட்டு பிறகு நான் வந்த காரணம் பற்றி கூறுகின்றேன் மகளே. அதனால அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே எந்த நாளும் நமதே தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே எந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே ஆனந்தனும் ஓலைகள் மறந்து ஆகனியாகும் நமக்கென மறந்து நாளை நமதே நாளை நமதே நன்றி நன்றி நன்றி. கைதேற்றிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. குறிஞ்சி நில குலமகள் என்னை வணங்கி வரவேற்ற காரணத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிவிட்டாலும் கூட உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை நான் உங்களது வாயால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆக ஒரு சில விவரங்களை கேட்டால் அதற்கு தகுந்த பதில் வருமா மகளே? சுவாமி, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். யானோ யாரும் அறியாதவள் சிறியான். தாங்களை கண்ட மாத்திரத்திலேயே தாங்கள் நிறைய கூற வேண்டும், யானது செவிமெடுத்து கேட்க வேண்டும் என்று ஆவா மேலிட்டிருந்தது. ஆனால் தாங்கள் என்னிடம் சிற்சில விஷயங்களை கேட்கிறேன் என்பது எனக்கு வியப்பை தருகிறது. என்றாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் சென்று அடையலாம் என்பதற்கிணங்க கேள்விகளை கேளுங்க. சாமி, வினாக்கள் 6 வகை வினாக்கள் இருக்கு. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு 6 வகை வினாக்கள் இருந்தாலும்
விடைகள் வந்து 8 வகையாக சொல்லப்பட்டாலும் கூட ஒரு வினாவுக்கு பல வகையான விடைகளை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படி இருந்தாலும் அத்தனை விடைகளுக்கும் வினா ஒண்ணுதானே. ஆகையினால அப்படிப்பட்ட கேள்வி என் இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கேள்விகளை கேளுங்க. என்னால் இயன்றவரை என் அறிவு கேட்டியவரை தங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சுவாமி. ஏன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. உற்ற களம் அறிஞ்சு ஓதும் போது நான் தான் பெரிய ஆள், யாரும் எங்கேயும் எப்பவும் மெத்த பந்தயம் கட்ட முடியாது. அதனால கேள்விகளை கேளுங்க, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை தங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சுவாமி. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. ஆமா, கேட்டா தானே கிடைக்கும். ஆமா, எந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைகள் இருக்குல்ல. அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட எந்த மாதிரி கேள்வியை கேட்கலாம், கண்டிப்பா. ஆசிரியர் தன்னுடைய மாணவன்கிட்ட எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம், ஒரு நண்பன் சக நண்பனுடைய இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம், கணவன் நம்முடைய மனைவியுடைய என்ன மாதிரி கேள்விகளை கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விதிமுறையான கேள்விகள் பலதரப்பட்டதுனால யார்கிட்ட கேட்கணுன்றத ஒரு விதிமுறை இருக்கு. அதனால உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை முறையோடு கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால் முதற்கட்ட கேள்வியாக கற்கண்டு மொழி மாவே சுவாமி, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதேன்னு சொன்னீங்கல்ல. விழிகள்ல பல வகையான விழிகள் இருக்கு. வேல்விழின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல மான் விழின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி பல வகையான விழிகள் இருக்கும்போது வண்டு விழின்னு சொன்னீங்க இல்லையா. வண்டுகள்ல பல வகையான வண்டுகள் இருக்கு. மரத்தை குடைஞ்சது ஒரு வண்டு, மட்டையெல்லாம் குடைஞ்சு திரியிறது ஒரு வண்டு, தூது போனது ஒரு வண்டு, தொடைய குடைஞ்சது ஒரு வண்டு, அன்னைக்கு புராண இதிகாச காலங்கள்ல கூட காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமண்டலத்தை அடைச்சது ஒரு வண்டு, சிவனுடைய மார்பையை தொலைச்சு அவருடைய வனப்பகுதியை மட்டும் வனம் வந்து நின்றது ஒரு வண்டு. இப்படி வண்டுகள்ல பல வகையான வண்டுகள் இருக்கு. அதுல எந்த வண்டுக்கு இணையா என்னுடைய விடைகளை சொன்னீங்க சாமி? கதையின் முறைப்படி வண்டு வழி கற்கண்டு மொழி மாது நீ வாழ்ந்திருக்கும் நாடகத்தில் போதே நான் கேட்டேன். சாமி பல வகையான வண்டுகள் இருக்கு, நான் காட்டி கொடுத்தது வண்டு, கமண்டலத்தை அடைத்தது வண்டு, சிவமாவுடைய நெஞ்சை மட்டும் துளைத்து அவரை மட்டும் வள வந்தது பிரிங்கி முடியும் சொல்லக்கூடிய அவர் வண்டாக மாதிரி வள வந்தாரு. இப்படி எத்தனையோ வண்டுகள் இருந்தாலும் உங்களையே குறிப்பிட்டு நான் வண்டு வழி கற்கண்டு மொழி மாதேன்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு காரணம் இருக்கு. இருந்தாலும் இரண்டாம் கட்ட கேள்வி ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். சரி. கந்தமலர்ந்து முகமாதே ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்கிறக்கூடிய ஒரு ஆசிரியர் மூலமா தான் கத்துக்கிறோம். ஆசிரியரே இல்லாம கத்துக்கிட்டா அந்த வித்தையாகப்பட்டது உண்மையிலே அது பலன் அளிக்காதுன்றதே அர்த்தம். அன்னைக்கு ஏகலைவன் ஒருத்தன் என்ன பண்ணான், துரோணாச்சாரியார்ட்ட போறான். துரோணாச்சாரியார்ட்ட போய் ஏகலைவன் கேட்கிறேன், அவன் வந்து எந்த குலத்தில் பிறந்த, வேடுவர் குலத்தில் பிறந்தவன். துரோணாச்சாரியார்ட்ட போய் கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு வில்வித்தை அஸ்திர பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ அவர் துரோணாச்சாரியார் சொல்றாரு, நீ யார், உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா நான் ஒரு வேடூர் குலத்தை சேர்ந்தவன், உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சத்திரியர்களுக்கு மட்டும்தான் நான் வில்வித்தை பயிற்சி கொடுப்பேன், உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் என்ன செய்கிறான், துரோணாச்சாரியார் ஏகலைவனை மாணவனை ஏற்றுக்கல, விரட்டி விட்டாரு. ஆனால் துரோணாச்சாரியார் தவிர நான் யாரையும் குருவாக ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி மானசீகமாக அவரே குருவாக நினைத்து அவருடைய சிலையை செய்து வழிபட்டு அதன் மூலமாக என்ன செய்கிறான், ஏகலைவன் வில்வித்தையை கற்றுக்கிறான். ஆமாம், கற்றுக்கிட்ட அந்த வில்வித்தை அவனுக்கு பலன் அளிச்சுச்சா? பலன் அளிக்கல. சரி நான் கேட்கிறேன், இருங்க இங்க பாருங்க, நான் சொல்ல வர்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சரி, நல்லா பாடுறீங்க, ஆமா, மக்கள்கிட்ட நல்லா கைதட்டு வாங்கி அன்பளிப்பு வாங்கி நல்லா பாராட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க மக்கள், நல்லா பாடுனீங்க, அதோட நிறுத்திக்கிறேன். பேசி ஜெயிச்சு பேர் வாங்கிட்டு போறோம்னு கனவு காணக்கூடாது. இங்க பாருங்க,
அப்புறம் நான் வந்து நீங்க பேசும்போது குறுக்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ நான் வந்து அன்பா வந்து பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்களே, சரி ஒரு அன்பா கதையை நடத்தி கொண்டு போகும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி. அப்புறம் ஏடா உடம்பு உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? என்ன சட்டமா? இந்த சட்டம் இந்த உடலாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் பேசிக்கிட்டு இது யாரோட இருக்கேன். ஏங்க எங்கேயோ இருந்து வந்த நீங்க எங்க இடத்துல நின்னுக்கிட்டு இவ்வளவு சட்டம் ஜவுடால் பேசும்போது இங்கேயே பிறந்து வளர்ந்த நான் சட்டம் ஜவுடால் பேச மாட்டேனா? இங்கே பிறந்து வளர்ந்த இங்கே இருக்க போறியா? கிடையாதுல. என்னைக்காவது ஒரு போத்தானே போற. சரி. ஆடி அடங்கு வாழ்க்கைடா வெறும் 6 அடி நிலம் தான் சொந்தம்னு சொன்னாங்க. சரி. இப்ப 6 அடி நிலமும் சொந்தம் கிடையாது. ஆமா. மதுரைக்கு போயிருக்கீங்களா? தத்தநீர் சுடுவார்னு ஒண்ணு இருக்கு. சரி. உள்ள வச்சு தள்ளி விட்டோம்னு வச்சுக்க, அந்த பக்கம் வெறும் பிடி சாம்பல் தான். ஓஹோ. அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலா எவன் சாம்பல்டே தெரியாது. ஒரு சாம்பலை கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வரணும். ஆடி அடங்கு வாழ்க்கைடா வெறும் 1/2 டம்ளர் சாம்பல் தான் மீதம்லான்னு போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. நீங்க இங்க இருந்தா நீங்க உங்க இடத்துக்கு தலைவியா இருந்தா உங்களுக்கு நாங்க பயந்து நாங்க கை கட்டி கூல கும்பிட்டு போடணுமா? நீங்க வந்து பேசினா நாங்க குறுக்கால வந்து பேசவே கூடாது. அப்படிதான். ஒரு சபை என்பது வாதி பிரதிவாதி. நான் பேசிக்கிற போது நீ ஊடால போதக்கூடாது. நல்ல பிள்ளைக்கு அடையாளம் அதுதான். படிச்ச அறிவாளி ஊடால பேசக்கூடாது. நற்றாமரை குலத்திலே நல்லலம் சேர்ந்தார் போல கற்றாரை காமர்வர். இருவர் பேசும்போது தமிழுக்கு அழகு. ஆமா, மன்னனும் பேசணும். 2 பேர் சேர்ந்து உரையாடல் தான் தமிழுக்கு அழகு. ஒருத்தரே பேசிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்த கேட்டுக்கிட்டு இருந்தா அது பட்டிமன்றம். அப்படி இல்ல. ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுப்பு கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சரி சொல்லுங்க. ஆமா, கேட்கலவே என்ன செய்யறான்? ஆசிரியரே இல்லாம அவரோட உருவச்சிலையை வழிபட்டு வித்தையை கத்துக்கிட்டான். சரி. வித்தை அவனுக்கு பலன் அளிக்கல. ஏன் பலன் அளிக்கலைன்னா, இவன் என்ன செய்யறான்? துரோணாச்சாரியார சிலையா செஞ்சு வணங்கிக்கிட்டு இருக்கானா? ஆமா. வணங்கும் போது என்ன செய்யுது? அந்த ஒரு நாய் என்ன பண்ணுது? அது யாரோட நாய்? அர்ஜுனனோட நாய். அர்ஜுனன் வளர்த்த நாய் அந்த துரோணாச்சாரியார் சிலையில போய் ஒண்ணுக்கு அதாவது சிறுநீர் கழிச்சிட்டு போயிருது. சரி. இதை பார்த்தோன்னே ஏகலைவனுக்கு கோவம். அவன் மேல சிறுநீர் கழிச்சிருந்தா கூட பொறுத்துக்கிறியான். அவனுடைய ஆசிரியரை மதித்து அவன் வந்து துரோணாச்சாரியார் சிலையை செஞ்சு வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலையில சிறுநீர் கழிச்சனா அந்த நாய் என்ன பண்றான்? ஒரு அம்பை தொடுத்தான். அந்த அம்பை தொடுத்து அந்த நாயோட முன்வாயும் பின்வாயும் கட்டிவிட்டான். இப்போ முன்வாயும் பின்வாயும் கட்டிவிட்டு அந்த நாய் என்ன பண்ணுது? நேராக அர்ஜுனன்ட்ட போகுது. அப்போ இந்த வித்தை அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இந்த வித்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த வித்தையை இன்னொருத்தையும் செஞ்சிருக்கேன்னா அப்போ அர்ஜுனனுக்கு கோவம் வருது. அப்போ என் நாய் வாயில வந்து தச்சது சரிதான். அது எப்படி தெரியுமா? எந்த ஒரு ரத்த பழியுமே வராம அப்படியே வாயில முன்னும் பின்னமா அம்புகள் பாஞ்சிருக்கு. ஆனா ஒரு துளி ரத்தம் கூட இந்த வித்தை அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. அர்ஜுனன் என்ன பண்றேன்? அப்ப நம்மளுக்கு தெரியாம யாரோ இன்னொருத்தன் கத்து கொடுத்துருக்காரு துரோணாச்சாரியார் அப்படின்னு துரோணாச்சாரியார்ட்ட போறான். குரு மேல சந்தேகம். ஏமாத்தி இன்னொருத்தனுக்கு இந்த வித்தையை கத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் யாருக்குமே கத்து கொடுக்கலையாப்பா, இந்த வித்தை உனக்கு மட்டும் தான் கத்து கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன சட்டமா? அவருக்கு மட்டும் தான் கத்து கொடுக்கணும். அப்படி என்ன காரணம்? அவருக்கு மட்டும் ஏன் கத்து கொடுத்தாருன்னா, ஏன்னா அவர் சொல்லி இருந்தாரு சபதம். ஏன்னா அர்ஜுனனை தான் நான் உலகின் தலை சிறந்த மாணவனாக உருவாக்குவேன்னு சபதம் எடுத்திருந்தாரு. ஏன் அவனை மட்டும் அவ்வளவு வந்து ரொம்ப உரிமையா பாசமா அர்ஜுனனை மட்டும் துரோணாச்சாரியார் வச்சிருந்தாருன்னா, அவர் கேட்ட அந்த குருதட்சணையை கொடுத்தவன் யார் தெரியுமா? அர்ஜுனன் தான். துருபதனை யார் தேர்காலில் கட்டி இழுத்துட்டு வரானோ அவன் தாண்டா எனக்கு குருதட்சணை கொடுத்த உண்மையான மாணவன். துரியோதனை போனேன், கௌரவர்கள் 100 பேர் போனாங்க, ஜெயிக்க முடியல. துருபதனை தோத்து போய் வந்துட்டாங்க. அடுத்து பாண்டவர்கள் அர்ஜுனன் போனேன், துருபதனை ஜெயிச்சான், தேர்காலில் கட்டி இழுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்த காரணத்தினால நான் சொன்னதை நிறைவேற்றனவே அர்ஜுனன் என்றனால அர்ஜுனன் மேல மட்டும் துரோணாச்சாரியாருக்கு ஒரு தனி பிரியம். அதனால அந்த வித்தை அவனுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்துருந்தாரு. எப்பா நான் அவனுக்கு வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்கலையாப்பா. அப்ப ஏன் நான் இந்த மாதிரி செஞ்சவன் யாரு? இந்த முன்வாயும் பின்வாயும் கட்டக்கூடிய அந்த வித்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த வேலையை செஞ்சவன் யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த வாரியா நாயை பத்தி பேசிக்கும் போது இங்க ஒரு நாய் உள்ள ஊந்துருச்சு வாரியா. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நாரதரே. ஏன்னா அவர் நாயின்னு சொல்லி நாய் அசிங்கப்படுத்தாதீங்க. நாய்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப துரோணாச்சாரியார் என்ன பண்ணாரு? இந்த வேலையை செஞ்சவன் நாய் எந்த வழியா வந்துச்சு அந்த வழியாவே போய் பாக்குறாங்க. சரி. நாய் அந்த வழியா போய் பார்க்கும்போது அங்க ஏகலைவன் என்ன பண்ற? துரோணாச்சாரியார் சிலையை செஞ்சு வச்சு அங்க அவரை கும்பிட்டு அஸ்திர வித்தை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தோன்னே துரோணாச்சாரியார் கேட்கிறாரு, ஏப்பா நான் தான் உனக்கு எந்த வித்தையுமே கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு அனுப்பி விட்டனே, அப்புறம் எதுக்காக என் உருவச்சிலையை வச்சு நீ வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க? ஐயா நீங்க நாய்க்கு வந்து அவர்கிட்ட கேளு. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடுப்பான். அந்த மாதிரி
நாய்க்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டா நான் என்னத்த கண்டேன், என்னமோ வந்துச்சு. ஆனா மகாபாரதத்தில் நாய்க்கு ஒரு காவியம் இருக்கதான் செய்யுது. ஐயா கேக்குறது என்ன கேக்குறாருன்னா, எல்லா உயிர்களும் இனப்பெருக்கம் செய்யும் போது மறைவாக இருக்கு. அதாவது இனப்பெருக்கம் செய்யும் போது அது வாட்டுக்கு இணைஞ்சிட்டு போயிடுது. ஆனா அந்த நாய் மட்டும் இனச்சேர்க்கை செய்யும் பொழுது பிரிக்க முடியாது, மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது. ஆமா, அது எதனாலன்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கஷ்டப்படுதுன்னு கேக்குறாரு. சரி, அதே மகாபாரதத்துல தர்மம் கொடுத்த சாபத்தினால வந்த விளைவுதான் இது. ஆமா, அர்ஜுனன் என்ன பண்றான், பாஞ்சாலியும் தர்மரும் ஒரு வருஷம் குடும்பம் நடத்தும் போது மத்த 4 பேரும் அவங்க இருக்கிறதுக்கு போக கூடாது. ஆமா, அதுதான் அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆமா, ஆனா இந்த அர்ஜுனன் என்ன பண்றான், இந்த விவசாயிகளோட பசுக்களை திருடிட்டு போனதுனால அவனோட வில்ல எடுக்கிறக்காண்டி சண்டை ஒரு வில்ல எடுக்கிறதுக்காண்டி உள்ள வந்துடுறாரு. போறேன். அப்ப பாஞ்சாலியும் தர்மர் ஒன்னா இருக்க காட்சியை பாத்துறாரு. இப்ப தர்மர் அடையாளத்துக்காக வெளியில விட்டுட்டு போன செருப்ப நாய் கவிட்டு போயிருச்சு. இப்ப நாய் கவிட்டு போனதுனால தர்மர் என்ன பண்றாரு, ஆகா தம்பி எப்படி உள்ள வந்தேன், அடையாளத்துக்கு வெளியே செருப்பை விட்டு வந்தமே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த நாய் செருப்பை கவிட்டு போனதுனால அந்த நாய்க்கு சாபம் கொடுத்தேன் தர்மன். நான் ஒன்னா இருக்கும்போது, நானும் என் மனைவி ஒன்னா இருக்கும்போது என் தம்பி மட்டும்தான் பார்த்தேன். இனிமே நீ உன்னோட துணியோட ஒன்னா கூடும் பொழுது ஊர் உலகமே பார்க்கணும்படியா அந்த நாய்க்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அர்ஜுனனுக்கு என்ன கொடுத்தாரு, ஒரு வருஷம் நீ கானகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. சாபம் கொடுத்தேன். ஆமா, நாய் இப்படி அவஸ்தைப்படுது. ஆமா, அதை விடுங்க. இப்ப இந்த விஷயம் செஞ்சதுனால துரோணாச்சாரியார் என்ன பண்ணாரு, எனக்கு நீ குருதட்சணை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. குருதட்சணை கொடுன்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன செய்யறாரு, என்னங்க உனக்கு குருதட்சணை வேணும், என் உயிரை கூட உங்களுக்கு தரேன், உயிர் எனக்கு தேவையில்ல, உயிர் எனக்கு எதுக்கு, உன்னுடைய வலதுகை கட்டவரல் எனக்கு குருதட்சணையா கொடுன்னு சொல்லி கேட்டாரு. வலதுகை கட்டவரல கொடுக்கறது ஒண்ணுதான், உயிரையா கொடுக்கறது ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதானே. ஏன்னா இந்த வலதுகை கட்டவரல் இருந்தாத்தே எந்த ஒரு அஸ்திரத்தையும் இழுத்து பயன்படுத்த முடியும். அந்த வலதுகை கட்டவரல துரோணாச்சாரியார் வெட்டி வாங்கிட்ட காரணத்தினால அன்றைக்கு ஏகலைவன் கத்துக்கிட்ட வித்த அவனுக்கு பலன் அளிக்காம போச்சு. அப்ப குரு இல்லாத வித்த குருட்டு வித்த என்ன, அவரை அப்படி கத்துக்கலனாலும் கூட இவர் சொன்ன பிறகு அந்த குருதட்சணையை கொடுத்தாரு. கொடுத்த பிறகு அவருக்கு உயிர் வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. அதனால என்ன பண்றாரு, தற்கொலை பண்ணி இறந்து போய் சிகண்டியாக மறுபிறவியாக வர்றாரு. நான் துரோணரை பழி தீப்பேன் அப்படின்னு சொல்லி இறந்து போய் வந்தாரு இல்லையா. ஆமா, அந்த மாதிரி அந்த கதைகளுக்குள்ள போனோம்னா அப்படி இழுத்துட்டே போகும். இருந்தாலும் கூட சாமி என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லி வந்தீங்க. என்னன்னா நான் துரோணரை அதனாலதான் குறி இல்லாத வித்த குருட்டு வித்தைன்னு சொன்னாங்க. உண்மைதானே. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆசிரியர் மூலமா தான் கத்துக்கிறணும். ஏன்னா ஆசிரியருக்கு தகுந்த மரியாதை கொடுத்தாத்தே நம்ம கத்துக்கிறக்கூடிய வித்தை என்பது நமக்கு பலன் அளிக்கும். அதான உண்மை. யார் சொல்லி காவலுக்கு வந்திருக்கீங்க? எங்க அப்பா தான். உங்க அப்பா சொல்லி காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. உங்க குலக்கடவுள் யாரு? குலக்கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்காக தொண்டு செய்ய நீங்க வந்திருக்கீங்க. கடவுளுக்கு தொண்டு செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப 63 நாயன்மார்கள் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன். 63 நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கடவுளுக்கு பணிவிடை செஞ்சு ஒவ்வொரு விதமா நிறைய சோதனைகளை சந்திச்சு நாயன்மார்கள் அவங்க பேர் வாங்கினாங்க. உண்மைதானே? உண்மைதானே. யாருக்காண்டி தொண்டு செய்ய வந்திருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக தொண்டு செய்ய வந்திருக்கீங்க. அதே முருகப்பெருமானை பத்தியே நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா வாதி பிரதிவாதி ஒரு சபைன்னு வந்துட்டா கேள்வின்ற கேட்கறது முறையாக கேட்கணும். உண்மை. நான் விவரம் கேட்டா தகுந்த பதில் சொல்றேன் நீங்க சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. அந்த காரணத்தினால உங்க குலக்கடவுள் முருகப்பெருமான் தானே. அதே முருகப்பெருமானுடைய சிலைகள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு பல வகையான சிலைகள் இருக்கும். ஒண்ணு கல்லால செய்யப்பட்ட சிலை இருக்கலாம், கருங்கல் சிலை இருக்கு, செப்பு சிலைகள் இருக்கு, நவபாசான சிலை இருக்கு, இப்பெல்லாம் இருக்குல்ல. வெள்ளை நிறத்துல முருகப்பெருமான் ஒரு இடத்துல இருக்காரு. எந்த இடத்துல? ஓஹோ, சரி. நீங்க வணங்குற தெய்வம் யாரு? என் பாட்டு மகாவிஷ்ணு வணங்குறேன். மகாவிஷ்ணு தானே? ஆமா. அவர் இருக்கிறதுலயே நின்ற திருக்கோலமாக இருக்காருல்ல. ஆமா. திருப்பதியில. ஆமா, திருப்பதி தான் உலகத்திலே மிக வசதியான, அதாவது பணக்கார கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் பணக்கார கடவுள்லாம் கிடையாது. அவர் தான் பெரிய கடங்கார கடவுள். குபேரன்ட்ட வாங்கியிருக்காரு கடை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடனை கட்டி ஆகணும். அவர் கட்டணும். இருந்தாலும் கூட பணக்கார கடவுள்னா யார சொல்லுவோம்? இன்ன வரைக்கும் வருமானத்தை குவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் எது அப்படின்னு சொன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் தான். ஆமா, சரி. திருப்பதி தானே. அவருக்கு இன்ன வரைக்கும் நெய்வேத்தியம் வைக்கும் போது எப்படி வைக்கிறாங்க? ஒரு மண்பானையில வைக்கிறாங்க நெய்வேத்தியம் படைக்கிறது. அது எதனால மண்பானையில படைக்கிறாங்க? பாருங்க, ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது.
நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். சரி. உங்க குலக்கடவுள் முருகப்பெருமான்னு சொன்னீங்க. ஆ. நான் வேற எங்கிட்டும் கேட்கல. சரி. உங்க முருகப்பெருமானை பத்தி தான் நான் கேட்டிருக்கேன். முருகப்பெருமானோட சிலைகள் கருங்கல் சிலை இருக்கு, செப்பு சிலைகள் இருக்கு, நிறைய சிலைகள் இருக்கு, நவபாதான சிலைகள் இருக்கு. சரி. ஆனா வெள்ளை நிறத்துல ஒரு இடத்துல இருக்காரு முருகப்பெருமான் எங்கன்னு நான் கேட்டிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அது சொல்லிட்டு வருது பத்தியில இந்த பாடுறது சும்மா 4 பாட்டை பாடுறது நாரதா வந்து டர்ன்னு வாயை கிழிச்சிருவேங்கிறது குடுமையை பிச்சிரு. சரி, அப்படிலாம் கிடையாது. எனக்கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும்னு வந்துட்டாலே இன்னொரு கேள்விதான் என்ற பதிலா வரும். அப்படியா? ஆமா. அந்த அளவுக்கு உங்களுக்கு சட்டம் சவுடாலா? ஆமா. பாருங்க, நல்லா வாம்பு படம் எடுத்து ஆடலாம். சரி. நாக்கலாம் பூச்சிலாம் படம் எடுத்து ஆடக்கூடாது. நான் அப்புறம் நீங்க படம் எடுத்து ஆடிட்டு இருக்கீங்க? யார சொல்றீங்க? நாக்கலாம் பூச்சி. நான் கேள்வி கேட்கறேன், எனக்கு விஷயம் தெரியும், விவரம் தெரியும், நான் கேள்வி கேட்கறேன். என்னட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்னமா விவரம் தெரியும்? பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கியே, அதனால உன்னை நான் வந்து சரி மேடையில சண்டை ஓடக்கூடாது, சின்ன பிள்ளை பயந்துருவேன்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து அனுசரிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு கேள்வி கேட்டா சுத்தி வளைக்காதீங்க. உங்களுக்கு பதில் தெரியாது அப்படி பூசி மறைக்கிறீங்க. பதில் தெரியாது நான் சொன்னா? கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் தெரியாது நான் சொன்னா? பதில் தெரியாதுன்னு நான் சொன்னேன். அப்ப கேட்ட கேள்வி பதில சொல்லிட்டு அப்புறம் கேள்வி என்ன கேள்வி? முருகப்பெருமான் எங்க வெள்ளை வெள்ளையர்னு இருக்காரு. சிலைகள் எத்தனையோ சிலைகள் இருக்கு. வெள்ளை வெள்ளையர்னு ஒரு இடத்துல இருக்காரு, ஏன் எங்க இருக்காருன்னு கேக்குறேன். ஆமா, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறது வந்து திருச்செங்கோட்டுல இருக்கிறாரு. குழந்தை வேலனாக இருக்கிறார். திருச்செங்கோட்டுல குழந்தை வேலனாக இருக்கிறாரு. வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அந்த சிலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதை வேணா நான் சொல்றேன். போகர் வந்து பழனி மலையில இருக்கக்கூடிய சிலையை செய்யறாரு. நவபாசான சிலை. 9 விஷயங்களை ஒன்றாக கலக்கி ஒரு நவபாசான சிலை செய்யணும். அதுதான் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ 2 விஷங்களாக முதல்ல கலக்கணும். 2 விஷங்களை ஒன்றாக கலக்கிறாரு. கலக்கும் போது பார்த்தா முறிஞ்சு போயிருது, திரிஞ்சிருது. பால் திரிகிற மாதிரி திரிஞ்சு போயிருது விஷங்கள். திரிஞ்சோன்னா முருகப்பெருமானே இது என்ன உங்களுக்காக ஒரு சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டி தூங்குறாரு. அப்போ என்ன ஆகுது, கனவுல வந்து முருகன் சொல்றாரு, முன்னேழு நாள் பின்னேழு நாள் நடு 7 நாள், இந்த 21 நாள் வந்து அக்னி நட்சத்திரத்துல வந்து திரு ஆவினன்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வகையான பூ பூக்கும். ஏன்னா அக்னி நட்சத்திரத்துல எந்த வகையான பூவும் பூக்காது. பொதுவாகவே வீட்டில் இருக்க செடிகளை நம்ம தண்ணி ஊற்றி பூக்க வச்சா உண்டு, இல்லைன்னா இயற்கையில் பூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு வெயிலினுடைய கொடூரம் இருக்கும். அந்த 21 நாட்கள் மட்டுமே நல்லா அருமையாக பூ பூக்கக்கூடிய ஒரு செடி உண்டு. அந்த பூவை எடுத்துட்டு வந்து 2 விஷங்களை நீ கலக்கும் போது அந்த பூவினுடைய சாற்றையும் நீ கலந்தேன்னா அந்த விஷம் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சொன்ன உடனே அப்ப அதே போல வந்து 9 விஷங்களையும் ஒன்றோடு ஒன்றாக கலக்கி ஒரு நவபாசான சிலையை செஞ்சிடறாரு. செஞ்சதுக்கு பிறகு அதுல தண்ணியை ஊற்றி பார்க்கும்போது தான் ஆழகால விஷம் மாதிரி வருது. வந்தோடனே அப்ப இது யாருக்குமே பயன்படாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூலிகையை வச்சு அதுக்கு வந்து அப்படியே மேல வந்து முலாம் மாதிரி பூசுறாரு. அப்ப 10 வகையான அந்த விஷங்கள் சேரும் போது அதுவே அமிர்தத்துக்கு ஈடாக மாறிடுது. அப்ப அந்த மேல வந்து ஒரு வகையான ஒரு முலாம் பூசிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா அந்த சிலையை வந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் பூமிக்கு அடியில் வச்சிடறாரு. வச்ச பிறகு பார்த்தா அது அப்படியே உண்மையான ஒரு சிலையாக, மிகவும் அருமையான ஒரு சிலையாக வந்துடுது. கண்ணங்கரைன்னு ஒரு சிலையாக வந்துடுது. வந்ததுக்கு பிறகு அதை அபிஷேகங்கள் பண்ணி அந்த தீர்த்தங்கள் வரும்போது கௌபீன தீர்த்தமாக இன்ன வரைக்கும் வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மூலிகைகளை கலக்கின உடனே ஒரு சிலை செஞ்சாருல, செஞ்ச உடனே அந்த விஷத்துல மிச்சம் ஒரு பகுதி அப்படியே இருக்கு, மிச்சப்பட்டுருச்சு. அப்ப இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் போகர். வந்து யோசிக்கும் போது சரி இன்னொரு சின்னஞ்சிறிய சிலையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை வருது. அப்ப அதையும் அதே மாதிரி கலப்படம் செஞ்சு ஒரு சின்னஞ்சிறிய சிலையை உருவாக்குறாரு. உருவாக்கி முடிச்ச பிறகு அதை வந்து இந்த மேல ஒரு முலாம் பூசணும் இல்லையா, முலாம் பூச முன்னாடி வெள்ளை வெள்ளையர்னு அழகான ஒரு சிலையாக தான் இருக்கும். அது முலாம் பூசினதுக்கு பிறகுதான் கருப்பான சிலையா மாறும். அப்ப அந்த முலாம் பூசலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் அவருக்கு வந்து அந்த முக்தி அடைகிற நேரம் வந்துருச்சு. அவர் என்னது முனிவர்கள்லாம் வந்து ஜீவ சமாதி அடைவாங்க இல்லையா, அது போல ஜீவ சமாதி அடையிறதுக்கான அந்த காலகட்டம் வந்துருச்சு. வந்த உடனே அந்த சிலைக்கு வந்து அவர் வந்து முலாம் பூசாமே வந்து ஜீவ சமாதி ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த சிலையை ஒன்றும் கையாள முடியல. அதுக்கு அபிஷேகங்கள் பண்ண ஆழகால விஷம் போல வெளியே வருது. அதில் பட்டு வர்ற தண்ணியை நம்ம மேலே பட்டாலோ நம்ம குடித்தாலும் ஆழகால விஷம் மாதிரி உடனடியாக இறந்து போகக்கூடிய அளவுக்கு அபாயம் அதில் இருக்கிறதுனால அந்த சிலைக்கு அபிஷேகங்களில் எதுவுமே நடக்காது, ஆராதனைகள் மட்டும் நடக்கும். அப்போ அந்த குழந்தை வேலனாக இன்னைக்கு வந்து திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல வந்து குழந்தை வேலனாக அது வந்து எதனால குழந்தை வேலன் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அருணகிரிநாதர் வர்றாரு.
அருணகிரிநாதர் வந்து அந்த இடத்துல தங்கி இருந்து முருகப்பெருமானே அப்படின்னு இரவு நேரத்தில் தங்கி இருக்கும்போது அங்கே கல்வர்கள் வர்றாங்க. அந்த கல்வர்கள்ட்ட இருந்து அரக்கர்கள், அந்த அந்த நேரத்தில் வந்து அரக்கர்கள் வந்து யார் அங்கே தூங்கினாலும் பிடிச்சி தின்றுவாங்க. அப்படி அரக்கர்கள் வர்ற நேரத்தில் அந்த குழந்தை வேலனாக முருகப்பெருமான் வந்து அவர் மேலே தவழ்ந்தாராம். சரிங்க சரிங்க சரிங்க. பாத்தீங்களா ஐயா? சரி, இல்ல இல்ல இது என்னால ஏத்துக்க முடியாது. அது என்ன அவர்கிட்ட வந்து ரகசியமா பேசிட்டு போறது? இங்க வாங்கங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? அப்ப நான் வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா செந்தட்டு வெண்தட்டு பொன்தட்டு 3 வகையான தட்டுகள். அதெல்லாம் இது முடியாதுங்க. கலைமகள் மண்களுக்கு நிறுத்துங்க. அதெல்லாம் விட பெரிய தட்டு என்ன தெரியுமா? ரசிகர்கள் நமக்கு கொடுக்க கை தட்டு தான். அது எனக்கு தான் வரணும். அப்படியா? ஏன் தெரியுமா? அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒரு இங்க பாருங்க, ஒரு சாவு வீட்டுக்கு போனா அங்க நான் தான் பிணமா இருக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நான் தாங்க பொண்ணா இருக்கணும். அப்பதான் மாலை மரியாதை எல்லாமே எனக்கு தான் வரணும். அதெல்லாம் நான் பக்கத்துல நிக்கும் போது அதெல்லாம் அவருக்கு ஒரு வந்து 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 பேசுறது. உண்மையில நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரசிகர் வரவே கூடாது. அந்த இடத்துல ரொம்ப தப்பு நடந்துருச்சு. சொல்லக்கூடாது. இந்த ஊர் மேடையில நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா நான் தான் ஜெயிக்கணும். நீயா நானான்றதா மேடையில, இந்த ஊர் மேடையில நீங்க தோக்கணும், இல்லைன்னா நீங்க மட்டும்தான் தோக்கணும். அப்படியா? இதுதான் என்னோட முடிவு. பாத்துக்குறோம். இந்த உருட்டல் மிரட்டல நான் பயப்பட மாட்டேன். என்கிட்ட கேள்விக்கு மேல விளக்கத்தை ஒழுங்கா சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேள்வி பதில் நான் சொல்றேன். ஏங்க அப்ப வந்து என்னது குழந்தை வேலனாக வந்து அவர் இன்னும் தூங்கல, அவர் முழிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அந்த அரக்கர்களுக்கு தெரிவிக்கிற விதமா அருணகிரிநாதர் மேல ஏறி விளையாடிட்டு இருக்காரு அந்த முருகப்பெருமான் குட்டி முருகனாக. அதனாலதான் அவர் வந்து குழந்தை வேலனாக வச்சு 1000 பாடல்களுக்கு மேல பாடி இருக்காரு அருணகிரிநாதர். அவர் தான் திருச்செங்கோட்டு வேலவராக வெள்ளை விளையர்னு அழகான குட்டி உருவமாக இருக்காரு. அருமையான விளக்கம். ஏன்னா திருச்செங்கோடு ஏன் வந்துச்சுன்னா அன்றைக்கு வந்து என்ன பண்ண சரிபாதியா பராசக்திக்கு சிவபெருமான் கொடுத்த இடம்ன்றனால திருச்செங்கோடு. பிரிங்கி முனிவராகப்பட்டவர் வந்து அம்மையப்பராக சேர்ந்து இருந்தா அவருக்கு வந்து பார்வதியை மட்டும்தான் வேண்டுவார். என்ன பண்றாரு? சிவபெருமானை மட்டும்தான் கும்பிடணும்னு ஆசை. கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்துக்கு போய் எங்க ஒரு சின்ன திருத்தம், ஆசையெல்லாம் கிடையாது. அவரோட பிடிவாதம் என்ன தெரியுமா சொல்றேன்? அவங்க அம்மாவை அவர் கண்ணு முன்னாலே வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. யார்? பிரிங்கி முனிவர். யாரு? சரி பெரிய முனிவர் யார் அப்படின்னா 3 கால்ல நடந்தவர் அவர்தான். 3 முக்காலத்தையும் உணர்ந்தவர் அவரது. பெரிய முனிவர் ஆகப்பட்டவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர் தான், மற்ற முனிவர்கள் போல. ஆனா எதனால அவர் அம்மையை வணங்க மாட்டாரு? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணம்னா அவர் வந்து குரு சுக்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா? அசுரர்களுக்கு குரு யார் அப்படின்னா சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியாருடைய மகன் யார் அப்படின்னா பிரிங்கி முனிவர். அப்ப சுக்கராச்சாரியார் வந்து தவத்துக்கு போறாரு. ஏன்னா ஆழகால விஷங்களை என்ன உண்டாலும் அவங்களுக்கு அழிவே வரக்கூடாது அசுரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவினி மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக தவநிலைக்கு போறாரு. போயிட்டு யார் வந்தாலும் இப்போதைக்கு நீங்க யாருமே போய் தேவர்களோட வந்து மோதக்கூடாது, ஏன்னா சஞ்சீவினி மந்திரத்தை நான் கத்துக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கு பிறகு அவங்களோட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவினி மந்திரத்தை கத்துக்கிற போறாரு. போன உடனே அப்போதைக்கு யாருமே காவலுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த தேவ மாதா, அந்த அசுர மாதா இருக்காங்க இல்லையா, சுக்கராச்சாரியனுடைய மனைவி, அவங்க தான் வந்து அசுரர்களை போல வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாருக்குமே தெரியாம போய் என்ன பண்ணிடுறாரு, கிருஷ்ணராகப்பட்டவர் போய் அவங்க கழுத்தை அறுத்து கொண்டுட்டு வந்துடுறாரு. இதுல வந்து மிகப்பெரிய கோபம் யாருக்கு அப்படின்னு சொன்னா பிரிங்கி முனிவருக்கு. தன்னுடைய தாயை யாருமே இல்லாத நேரத்துல, தன்னுடைய அப்பா வந்து தவத்துக்கு போன நேரத்துல இப்படி வந்து ஒரு கல்வன் போல வந்து தேவர்கள் நடந்துகிட்டது நியாயமா? இனிமே என்னுடைய தாயை மதிக்காத அந்த தேவர்கள்ல எந்த தாயையுமே நான் மதிக்க மாட்டேன், எந்த பெண் தெய்வத்தையுமே வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு தீவிர பக்தராக இருந்தாரு. அப்ப அம்மை பக்கத்துல இருந்தா சிவனை மட்டும் வளம் வந்து வண்டா மாறி சிவனை வளம் வந்து போவாரு. சிவபெருமான மட்டுமே ஒரு வணங்கி வந்து வணங்குறாரு. இது பார்வதிக்கு கோபம். பார்வதி என்ன பண்றாங்க, நாம பக்கத்துல உட்காந்துருக்கோமே, சிவன் இல்லாமல் சக்தி இல்ல, சக்தி இல்லாமல் சிவன் இல்ல, அப்ப இவன் சிவனம் மட்டும் வணங்குறானே அப்படின்னு சொல்லி சக்தியாகப்பட்டவர் என்ன செய்யறாங்க, பிரிங்கி முனிவர்கிட்ட இருந்து விலகிறாங்க. இப்ப சக்தி இல்லாம நடக்க முடியாம கிடக்குறாரு. நடக்க முடியாம கிடக்குறேன்னா சக்தி நம்மளை விட்டு போயிட்டா நம்மளால நடக்க முடியுமா? முடியாது. ஆற்றலை கொடுக்கக்கூடிய பராசக்தி சக்தி விலகிறாங்க. சக்தி விலகினா நடக்க முடியாதனால 2 காலில் நடக்க முடியல. அப்ப சிவபெருமான் 3வது காலை கொடுத்து 3 கால் மாதிரி 3வது காலை வச்சு 3 காலில் நடந்தாரு. 3 காலில் நடந்து சிவனையே வணங்குறாரு. பாக்குறாங்க
பராசக்தி ஆகா இவனுக்கு இவ்வளவு தூரம் வன்மம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வணங்க வச்சே தீரணும் வைக்கணும் சொல்லி உங்க உடல்ல எனக்கு செம்பாதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க பாத்த பராசக்தி. இருவரும் அம்மையப்பராக இணைஞ்சிருக்காங்க. அப்படி ஆதிபராசக்தி சிவனுடைய உடம்புல பாதியை வாங்கிட்டு இன்னி எப்படி அவன் அந்த சிவனை மட்டும் வள வருவான்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானுடைய நெஞ்சை துளையிட்டு அந்த சிவபெருமானை மட்டும் வண்டாக மாதிரி வள வந்தானா முனிவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தாரு. அருமையான விளக்கம், கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வந்த காரணம் பத்தி எடுத்து சொல்லணும். அதனால உங்களுக்கு அந்த கதையெல்லாம் வேணாம். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்னம்மா அப்ப நான் என்ன நீ சொன்ன பதில் நான் ஏத்துக்கிட்டேன், மறுத்து பேசல. இந்த வாழ்த்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. சரி, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு இன்ன வரைக்கும் எதுக்கு மண்பானையில வந்து நைவேத்தியம் படைக்கிறாங்க? அவர் தான் மிகப்பெரிய கடவுள், மிகப்பெரிய வந்து பணக்கார சாமி. அப்படி இருக்கும்போது அவருக்கு மண்பானையில நைவேத்தியம் எதுக்கு படைக்கிறாங்க? காரணம் இருக்குல்லம்மா. ஏன் மண்பானையில இருக்காங்கன்னா அவருக்கு மலை மேல இருக்காரு, அங்க பாத்திரம்லாம் கிடைக்காது, ஏதோ இருக்கிற மண் சட்டியை வச்சு ஏதோ அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? அப்படி நீங்க அப்படி சொல்ல நான் ஏத்துக்கிறேன். என்னமா ஒரு விளக்கம் தான், அது ஏதோ இருந்துட்டு போகுது. நான் உன்கிட்ட கேட்டீங்கன்னா அது காரணம் இருக்கு. நீ என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நீ என்ன காரணம் நான் கேட்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, தெரிஞ்சா நேரம் சொல்லியிருக்க மாட்டாரா? என்னங்க பாவம் போனா போகுது. ஏன் வெங்கடாச்சலபதிக்கு உலகத்திலே பெரிய பணக்கார சாமிக்கு ஏன் சாதாரண மண் சட்டியில சோறு கொடுக்குறாங்கன்னா, திருப்பதியில் லட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் லட்டு வந்து வெங்கடாச்சலபதியோட பிரசாதம் கிடையாது. அவருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணக்கூடியது வெறும் தயிர் சாதம் மட்டும்தான். அந்த குலசேகரப்படியை தாண்டி உள்ளே போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த மண் சட்டி மட்டும்தான் உள்ளே போகும். காரணம் ஏன் மண் சட்டியில் அவருக்கு நெய்வேத்தியம் படைக்கிறாங்கன்னா, பீமையாண்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, அதே திருப்பதியில் என்ன பண்ணுறாரு, மண்பானை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மண்பானை தொழில் செய்யக்கூடிய இந்த பீமையான்னு சொல்லக்கூடியவன் அனுதினமும் பெருமாளை வணங்கிக்கிட்டே இருக்காரு. தினமும் மலை மேலே ஏறி போய் கும்பிட முடியாது. அதனால் என்ன செய்கிறாரு, வீட்டிலையே மண்ணால் உருவம் செஞ்சு பெருமாளை வந்து வணங்குறாரு. மண்ணால் உருவம் செஞ்சு பெருமாளை தினமும் வணங்கிக்கிட்டே இருக்கும்போது பக்தியில் இவர் வணங்கிக்கிட்டே இருக்கும்போதே இப்போ வந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு வணங்கிக்கிட்டே இருக்கும்போதே இவர் வந்து மெய் மறந்துடுவார். பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக மண்ணையெல்லாம் அள்ளி போடுவாராம். அவர் வாட்டுக்கு மெய் மறந்து பக்தியில் என்ன செய்கிறோம் தெரியாமல் மண்ணையெல்லாம் அள்ளி போடுவாராம் அந்த பெருமாள் மேலே. இப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, அங்கே மலை மேலே வெங்கடாச்சலபதிக்கு மலர்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே மண்ணா விழுகுது. என்னடா இது, நம்ம பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, திடீர்னு பெருமாள் மேலே மண் விழுகுது, என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி அப்போ அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, கவலைப்படுறாரு. ஆகா என்னடா இது பெருமாள் மேலே மண் விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவர் வந்து மன வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு. தூங்கும்போது இரவு நேரத்தில் தூங்கும்போது பெருமாள் அவருடைய கனவுல தோன்றி, அப்பா என் மேலே பூஜை செய்யும் போது மலர்களுக்கு பதிலாக மண்ணு விழுந்துச்சேன்னு கவலைப்படாத, அது என் பக்தன் போட்ட மண்ணு அப்படின்றாரு. அந்த அளவுக்கு நீங்கள் விரும்பி அந்த மண்ணை ஏற்றுக்கிற அளவுக்கு அவன் எப்பேர், அவன் யார், அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட பக்தன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதே ஊரில் பீமையாண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் மண்பாண்ட தொழில் செய்கிறவன். அவனோட பக்தியில் அந்த காரணமாக என்ன செய்கிறன்னு தெரியாமல் இந்த மாதிரி அந்த பக்தி மயக்கத்தில் இந்த மாதிரி செய்கிறாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் நேரில் போய் பார்த்து அவனோட பக்தியை கண்டு அந்த அரசரை மெச்சி என்ன சொல்கிறாரு, இனிமேல் மண்பாண்ட தொழில் செய்கிற, அதாவது நான் பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுறேன் அரசர், என்னுடைய பூக்களை விட நீ அள்ளி போகிற மண்ணை விரும்பி ஏற்றுக்கிட்டாரு பெருமாள். அந்த காரணத்தினால இனிமே இந்த மண் சட்டி மூலமாக தான் அவருக்கு நெய்வேத்தியம் படைப்போம்னு சொல்லி குலசேகரப்படியை தாண்டி உள்ளே போகிறது வெறும் மண் சட்டி மட்டும்தான். நன்றி நன்றி. அதனால இருங்க என்னங்க, இப்ப நான் இவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன்ல பதில். ஆமா, யாருமே கை தட்டல. அப்ப எல்லாமே வந்து ஒரு கூட்டணியா இருக்கீங்க. அப்படி இல்லங்க, எனக்கு எதிரான ஒரு கூட்டணி, ஒரு சதியே நடக்குது, இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஆமா இங்க பாருங்க, நீங்க சொன்ன பதில்ல மக்கள் மெய் மறந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா நீங்க சரியா சொன்னீங்க, அதனால இப்ப கை தட்டு. அம்மாவுக்கு நல்லா கை தட்டி ஒரு பாராட்டு கொடுங்க. ஏன்னா கேள்வி கேட்டதுக்கு சரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க. கை தட்டு. ஆமா சரி பரவாயில்ல, காலதாமதம் காரியத்துக்கு கேடு. அடுத்து சந்திக்கும் போது நம்ம நிறைய பேசுவோம். சரி, பெண்களுடைய பருவங்கள், பெண்களுக்குள்ள பருவங்கள் வந்து 7 வகையான பருவங்கள் உண்டு. வேதை பதம்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் சொல்லக்கூடிய நீங்க அடைஞ்சிருக்க பருவம் 3வது பருவமான மங்கை பருவம். ஆமா, மங்கை பருவத்துக்கு ஏத்த அழகுள்ள ஒரு மாப்பிள்ளை தயாரா இருக்காரா? ஆளுக்கு ஒரு கீதா. பரவாயில்ல, ஏன்னா அழகுள்ள பருவம், உங்களுக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அறிவான மாப்பிள்ளை உங்களுக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க? என்னங்க, நல்ல விஷயத்தை யார் வேணா செய்யலாமுங்க. யார் வேணாலும் வர்ற போறவங்க செய்ய முடியாது. எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. சரி, எங்க ஊர் சாதி சனம் பாருங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இவங்க எனக்கு என்னோட சாதி சனமே இல்ல. இருங்க, அப்பா இருக்காரு அம்மா இருக்காருன்னு வேகமா சொல்றீங்களே. ஆமா, பெத்தாரா இருக்காங்க, இல்ல தத்து எடுத்தாரா? கிடையாதுல, தத்து தான் எடுத்திருக்காங்க.
காட்டுல இருந்து கண்ட எடுத்தாந்து கொண்டாந்து வளர்த்தாரு ஆமா. அதானே ஆமா. கண்ட எடுத்தாந்து என்னமோ அப்பா அம்மான்னு என்னமோ உரிமை கொண்டாடுறீங்க ஓஹோ உனக்கு பெத்ததாப்பனா சரி உட்காந்துருக்கானா ஆ. பெத்ததாப்பே வள்ளிக்கிழங்கு தோண்ட பள்ளத்துல உங்களை போட்டு போயிட்டாரு சரி. வளர்த்ததாப்பே மறுபடியும் அதே காட்டுல கொண்டாந்து காவல் கூட்டு போயிருக்காரு அதுல உங்களுக்கு என்ன அக்கறைப்பா? பாவம் சின்ன பிள்ளை தனியா நிக்குது சரி பரவாயில்ல, மாப்பிள்ளை பாத்துட்டு வந்தீங்கல்ல, அவர் நல்ல அழகா இருப்பாரா? அழகான மாப்பிள்ளைங்க. அப்படியா? அவர் உங்க பக்கத்துல இருந்தாருன்னா நீங்க உங்க அழகெல்லாம் கால் தூக்கி பெற மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவர் அழகா இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த மொத்த கூட்டமே எனக்கு மட்டாந்தரத்துல இருக்கு. அவர்தாங்க. ஆ. ஆமா. என்ன அழகுக்கு நான் அவரோட அழகுக்கு குறைஞ்சிருவேனா? அவர்தான் அர்த்தம் அப்படிப்பட்ட அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, என்னோட அழகுக்கு கூடிட்டாருன்னா அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அப்படி சொல்ல அதுதான் பொறாமை. அதான் பொறாமைன்னு சொல்றது. ஆமா அப்படிதான் இருக்கும். நான் சரி நான் கேக்குறேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. ஒரு பொம்பல் அழகா இருக்கணும்னு சொன்னா இந்த காதுல தோடு மாட்டணும், மூக்கத்தி மாட்டணும், நெத்தி சுட்டி மாட்டணும். சரி. என்னமோ இந்த நகையெல்லாம் நீங்க மாட்டினாத்தி அழகா தெரிவிங்க. ஒரு ஆம்பளை நீங்க வந்து நிர்வாகமா என்ன அழகா இருப்பீங்க? அட போங்க சாமி. அப்படினா இந்த பாருங்க, ஆம்பளை வந்து ஒரு வேட்டியை கட்டிட்டு சும்மா அவன் வெறுமையிலோட போனா கூட அழகா இருப்பான் பாக்க. பொண்ணு அந்த மாதிரி அது மாதிரி போக முடியாதுல்ல. முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆமா. அப்புறம் ஏன் போறாம பண்றீங்க? பொறாமப்படுறேனா? இல்ல சரி அழகாவே இருந்துட்டு போறாரு. சரி. எவ்வளவு ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 சம்பாதிப்பாரு? என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்பளம் வாங்குறாள் இல்லங்க, சம்பளம் கொடுக்குறாள் முதலாளிங்க அவரு. பரவாயில்லையே. முதலாளியா? தொழிலாளி எப்படி பேச? அவர் முதலாளிங்க. பரவாயில்லையே. ஒரு வீடு ரெண்டு வீடு கிடையாது, 5 வீடு இருக்கு. 5 வீடா? ஆமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வர சில்லறை என்றதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. அப்படியா? உட்கார்ந்து அந்த சில்லறையை பூரா நீ என்ன காட்டியும். ஓஹோ. நீங்க வாட்டுக்கு 2 பேரும் உட்கார்ந்து ஏன் அவர் தெருத்தரவா விச்சு எடுக்கறாரு? அப்படி இல்லங்க, ஒண்டியல்ல போடுறாங்க. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில்லறைண்டா ஏன் நீங்க தவறா நினைக்கிறீங்க? சில்லறைண்டா அது வந்து கீழ்த்தரமா நினைக்க கூடாது. ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொல்றோம் வச்சுங்க, ஒரு மனுஷனை நம்ம பாராட்டி சொல்லணும்னு நினைச்சிருவான். ஆகா இந்த மனுஷன் மாமா செல்வா மாமாவா நாணயமான மனுஷன்யா அப்படின்னு சொல்ல. நாணயம் தானே? ஆமா ஆமா. நாணயம் தாலும் சொல்லக்கூடிய வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கூடிய. சரி 5 வீடு நம்ம சொன்னீங்களே, அந்த 5 வீட்லயும் வந்து அவர்தான் இருக்காரா இல்ல அவங்க கூட ஒரு பெண்கள் யாராச்சும் இருக்காங்களா? கிடையாது, இன்னொரு வீடு கட்டி தயாரா இருக்கா. ஆமா. அந்த கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த 5 வீட்ல பெண்கள் யாராச்சும் இருக்காங்களா? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. போட்டிக்கு யாரும் வர மாட்டாங்க. இருக்காங்கலாம் கேட்க கூடாது. பொம்பளை பிள்ளைக்கு ஆடியானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, கல் தண்ணிட்டதே பொம்பளை பிள்ளை. அது எப்படி முடியும்? இங்க பாருங்க, விதண்டவாதம் பேச கூடாது. சரி மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காரு. மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்க, பிடிச்சா ஏத்துக்கிறேன், இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரமா? நிலமே போட்டு முருகனானமா. மாப்பிள்ளை தான் யாரமா? நிலமே போட்டுருவீங்க பாருமா. கல்யாணம் பண்ண போறான் பாரமா, முருகன் கந்த சாமி தானமா. பழனியிலே பாலமுருகன் அம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணியன் அம்மா. சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரமா? இந்த நாளிலே போட்டு முருகன் தானமா. அம்பு பலகை பேசும் வள்ளி, உனக்கு புரகன் முருகன் ஆகுமே. அம்பை பலகை பேசும் வள்ளி, உனக்கு புரகன் முருகன் ஆகுமே. அம்மா வாயால் சொன்ன போதும் உனக்குள் முருகன் இருக்கான் தெரியுமா? தந்தை சுமது தந்தை தவனம்மா, தமிழுக்கு தலைவன் வந்தானம்மா. ஞாதிரை பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் முருகனம்மா. பழனியிலே பாலமுருகனம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணியனம்மா. சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல், கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல். முருகா வெற்றிவேல் முருகா, முருகா வெற்றிவேல் முருகா. முருகையா குஞ்சாரே முருகையா, இந்தி கொண்டி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலம்மா. சின்ன சின்ன முருகையா குஞ்சாரே முருகையா, இந்தி கொண்டி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலம்மா. கண்ணன் கடம்பன் கார்த்திகேயன் தன்முகன் சடாச்சரன் புகன் அவர்தான் உங்களுக்கு கேட்ட வரன் முருகப்பெருமான மாப்பிள்ளையா பார்த்து. யார் முருகப்பெருமானா? அவரை போய் நான் திருமணம் பண்ண முடியுமா? ஏன் பண்ண அவரும் தேவலோகவாசி, சரி. நான் பூலோகவாசி. இதெல்லாம் ஏணி வச்சாலும் எட்டுமா? ஆண்டாள் நாச்சியார் இதெல்லாம் நடக்குமா? கல்யாணம் இல்லையா? ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம் பண்ணாங்கன்னா அத்தை செந்திலட்சுமி நரசிம்ம பெருமாளை கல்யாணம் பண்ணலையா? ஓஹோ. ஏங்க ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு. அவரை எனக்கு அவர் பிடிக்கலங்க. சொல்றத கேளுங்க. பிடிக்கலாம், ஏதாவது காரணம் சொல்லுங்க. ஏம்மா?
சூரியனை பார்க்கவில்லை, சந்திரனை சாட்சி இல்லை. சத்தியத்தை பெற்ற புள்ள, பக்தர்களை காக்கும் புள்ள. என் குலதெய்வம் முருகனங்க, அவரை மனம் செய்ய மாட்டேனங்க. என் குலதெய்வம் கருப்பசாமி, அவரை நான் எப்படி மனம் கொள்வேங்க? என் குலதெய்வம் ஆறுமுகம், அவரை நான் எப்படி மனம் கொள்வேங்க? ஆமா என் குலதெய்வம் கருப்பசாமி, அவரை மனம் செய்ய மாட்டேனங்க. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல ஒத்த கிளி நின்னாலுமே கத்தும் பாரு அவன் பேரு என் குலதெய்வம் கார்த்திகேயே அவரை மனம் செய்ய மாட்டேனங்க. என் குலதெய்வம் ஆறுமுகம், அவரை நான் எப்படி மனம் கொள்வேங்க? ஓம் என்ன பிரணவத்தை தந்தைக்கு சொன்னவரோ, தகப்பன் சுவாமி என்றாகி சுவாமி மலை அமர்ந்தவரா. என் குலதெய்வம் கண்டேங்க, அவரை மனம் செய்ய மாட்டேங்க. என் குலதெய்வம் கார்த்திகேயே, அவரை நான் எப்படி மனம் கொள்வேங்க? அவரை நான் எப்படி மனம் கொள்வேங்க? முடிவா ஏங்க, என்ன பண்ற? கண்ணன் கடம்பன் கார்த்திகேயன் ஆ, அவருடைய குலதெய்வம் விருப்ப தெய்வம். அவரை போய் நான் திருமணம் பண்றது நடக்குமா? அம்மா ஆ. நம்ம இருந்தாலும் மார்க்கம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ. நீ சம்மதத்தை மட்டும் சொல்லு, மத்தத நான் நான் பாத்துக்கிறேன். சம்மதிக்க மாட்டேங்க. பாருங்க. எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. இல்லாம நீ பெரிய வாயாடி பிள்ளையா இருக்க, உன்னை யாரும் கட்ட மாட்டாங்க. ஆஹா. முருகனை தவிர உனக்கு வேற மாப்பிள்ளை கிடையாது. எனக்கு அவர் தேவையில்லை. அலுவலகம் இந்த அவத்தை இனிவிடுத்து, அலுவலகம் இந்த அவத்தை இனிவிடுத்து, அவனிடோடு இருப்பாய் போட்டு சொன்னதை பத்தி கேளமா? கேட்க மாட்டேன். ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. ஏற்கனவே நீங்க 5 வீடு இருக்குன்னு சொன்னமா எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. 5 வீடு மட்டும் இருக்கா? அதுல பெண்களும் சேர்த்திருக்காங்க. கோபுரம் கோபுராங்க. பொய்யான தவ வேணாம், புரிந்து வந்தவரே, பொய்யான தவ வேணாம். கட்டு வந்தாலும் பந்தம் கைவரிசை செல்லதுவும். உனக்காகவே நான் சொன்னேன் போக இந்த சின்னனே, உனக்காகவே நான் சொன்னேன் போக இந்த சின்னனே, மனக்கவலை கொள்ளாத மாநிலத்தில் கேட்க மாட்டேங்க. ஆ. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. ஆமா யார் தெய்வானே சொல்றீங்களா? ஆமா. அவளை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஏய், பிள்ளைதானங்க சொன்னா கேட்காம இருக்கோம். என்ன சாமி நீ பாத்துக்கிறேன்ற இவர் பாத்துக்கிறாரா? நம்ம பிள்ளைதானங்க சொன்னா ஏத்துக்கிறோங்க. ஏங்க ஏத்துக்கிறமா? ஆ. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்ய? அந்த தெய்வானம் இருக்குல்ல, ஆ. அதை தீத்து விட்டுருங்க முருகன் இருந்து. ஏங்க. அப்பதான் நான் திருமணம் எல்லாம் பண்ணிக்கிறேன். பேசலாமா? காலங்காத்தால ஒரு மங்களகரமான நேரத்துல மங்களகரமா இருந்துட்டு பேசணும். போட்டோம். அதை விட்டு பிரிச்சு அனுப்பலாம் சொல்லாமா? அப்படிதாங்க. அவங்க பிரிஞ்சு நான் சேர்வேன். அப்படி சொல்ல அப்பதான் நான் முருகனை திருமணம் பண்ணுவேன். போறோம்னு வருத்தப்படாத. ஆ. ரெண்டுக்கிட்டே உலகத்துல என்னைக்குமே சரி பேர் நான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு மகன் இருந்து அவள 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு கொண்டு திருமணம் முடிப்பீங்களா? எனக்கு தான் மகள் இல்லைல. சரி உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? எங்க அம்மாவா கல்வி கொடுக்குறாங்க. அப்படி வாங்க அப்படி வாங்க. அப்படியா? உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? அவர் வந்து படைக்கிறாரு. படைக்கிறாரு. ஆ. பராசக்திக்கு சக்தியை கொடுக்கறது வேலை, சரி. சிவபெருமானுக்கு முக்தியை கொடுக்கறது வேலை. சரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. உங்களுக்கு இதே மருத வேலையா? மலையை கொடுக்குறாரு, வாயு பகவான் காத்த கொடுக்குறாரு, அக்னி பகவான் நெருப்ப கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆமா. ஆ. உங்களுக்கு இதே வேலையா? என்ன வேலைமா? சாமி கூட்டி அவரை போய் கூட்டின்ற கூட்டி கொடுப்பதங்கள் போகிறது முறையோ, உண்மை சொல்ல வேண்டிய உமக்கென்ன அக்கறையோ, அன்று வந்தாலும் உன் கைவரிசை செல்லதுவோ. கூட்டி கொடுப்பதெங்கள் போதிருந்தில்லை, கூட்டி கொடுப்பதெங்கள் போதிருந்தில்லை, ஒட்டிக்கு மாட்டி உன்னை காட்டி மனம் முடித்து சொல்லுங்கள் வார்த்தை ஏலம்மா. அன்பிலாருக்கு அன்பை கூட்டி, பண்பிலார் பண்பை கூட்டி, அருளாருக்கு அருளை கூட்டி, அறிவிலாருக்கு அறிவை கூட்டி, யாருக்கா இருந்தாலும் எதை நான் குறைச்சு கொடுக்க மாட்டேன், கூட்டி தான் கொடுப்பேன். ஆனால் இந்த சூரியன் அத்தமானம் அதற்குள் உனக்கும் உனக்கும் திருமணத்தை காட்டாவிட்டால் நான் நாதனம் அல்ல, இந்த நாதன் அணி முடியும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது அத சாமி கோவத்தை பையன். பார்க்கலாம்.